ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையில் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மதியம் வந்து என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. இன்றைக்கி மதியம் வந்து சோறை வந்து புளி சாதம் வச்சுட்டு அப்புறம் வந்து மீன் பொரித்து உருளைக்கிழங்கு முட்டையும் வச்சு கொடுத்து விட வேண்டியதுதான். இன்றைக்கி காலையிலேயே ஒருத்தவங்க வந்து ப்ரௌனி செஞ்சு கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ப்ரௌனி செய்யலான்னு சொல்லிட்டு காலையிலேயே டார்க் சாக்லேட் இல்லை, ஒயிட் சாக்லேட்டும் இந்த கொக்கோ பவுடரும் போட்டு இது பண்ணி கொடுக்க வேண்டியதுதான். தெரிஞ்சவங்க தான், அதனால் வந்து பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னாங்க. அதனால் அப்படியே செய்யலான்னு சொல்லிட்டு இருக்கேன். காலையிலேயே சாக்லேட் இருக்கட்டும் உருக்கிட்டு இதில் வந்து முட்டை, சீனி எல்லாம் போட்டு மைதாலாம் போட்டு ஒரு கேக் மாதிரி ரெடி பண்ண வேண்டியதான். வேலை பார்க்கல, சோறு மட்டும் பொங்கச்சிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வெட்டணும், அடுத்து முட்டை பொரிச்சணும், ஃப்ரிட்ஜில் இந்த மீன் எடுத்து வெடியில் ஊட்டி மீன் பொரிச்சணும். முக்கியமாக வீட்டில் தண்ணியில மேலே எடுத்துரு, கட்டியாக எடுத்துறப்போ பொரிச்சணும். மீன் எடுத்து பொரிச்சதுக்கு தண்ணி இல்லை. இப்போ வந்து உருளைக்கிழங்கு முட்டையை வச்சு தான் கொடுத்துட வேண்டியதான் சமாளிச்சு. இப்போ நம்ம ப்ரௌனி செய்யலாம். வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு இதுவரையும் ப்ரௌனி நான் செய்த மாதிரி காட்டு தரையிலேயே நான் சுமாராக தான் செய்வேன். அப்பா இதுக்கெல்லாம் கிளாஸுக்கு எல்லாம் போகவில்லை, யூடியூப்பை பார்த்து தான் செஞ்சு ஃபஸ்ட் டைமே சூப்பராக வந்துச்சு. நான் 2 வாட்டி, இது 3ஆவது வாட்டி ப்ரௌனி செய்தேன். அன்னைக்கு செஞ்சேன், குக்கரில் செஞ்சேன். அது வந்து கூட காட்டையில், ஆனால் நல்லா இருந்துச்சு. சீனி போட்டு நல்லா கிண்ட வேண்டியதான். அடுத்து 2 முட்டை. நம்ம ஸ்கூலுக்கு போகிற வேலையை பார்க்கலாம், உருளைக்கிழங்கு பொரிச்சு கொடுக்கலாம். இப்போ வந்து கொக்கோ பவுட்ரு போட்டிருக்கி, கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டிருக்கி, கொஞ்சம் பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுட்ரு போட்டு கொஞ்சம் நல்லா கிளற வேண்டியதான். கிளறிட்டு முட்டையை போடணும். ஈஸி தான் இந்த வேலை. எடுத்து முட்டையை போட்டு பீட் பண்ணி எடுக்க வேண்டியதான். இப்போ வந்து நமக்கு வந்து ப்ரௌனி ரெடி ஆகிட்டு, அல்வா கட்டி மாதிரி இருக்கா, சூப்பராடி ப்ரௌனி ரெடி ஆகிட்டு இதை வந்து நம்ம வந்து இதில் வைக்க வேண்டியதான் ஓவனில். அன்னைக்கு முந்தா நேரத்துக்கு நாங்கள் வந்து குக்கரில் தான் வச்சுருந்தோம். எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. முடியல, உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டு இருக்கேன். கேக் அடுப்பில் இருக்கு. கேக் ஓவனில் வச்சிருக்கேன். ஒருத்தன் வந்து சொல்லுதான் தண்ணி இல்லையா அப்போ ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி இல்லாட்டாலும் நான் ஸ்கூலு கூட தான் செய்வேன்னு சொல்லிட்டு குளிச்சா தண்ணி எடுத்துச்சாது போதாதான். சரி, இப்போ வந்து லஞ்ச் வச்சலாம். என்னன்னு சொல்லிடலாம் பார்க்கலாம். புளி சாதம், அப்புறம் வந்து முட்டை, நேரத்துல குழம்பு மீறி தான் இருக்கு, அடுத்து உருளைக்கிழங்கு. இவ்வளோதான் இன்னைக்கு மதிய சாப்பாடு. நான் வந்து மதியம் வந்து கஞ்சி குடிச்சணும். இப்போ வந்து சாப்பாடு வச்சலாம். 2 பேருக்கும் சாப்பாடு வச்சாச்சு. அப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அடுத்து ஒரு முட்டை. உள்ளி போடாமல் தான் இங்கே தின்னுவார் மிதுன் உள்ளி போட்டு சாப்பிடுவேன். இவன் வந்து உள்ளி போடாமல் சாப்பிடுவான் மிதுஷ். அதனால் கொடுத்துட வேண்டியதான். வெந்திருக்குமான்னு பார்த்தேன்னு சொன்னோன்னா கேக் வெந்துட்டே இருக்கி. ஏதோ ஒரு தப்பு பண்ணுதே. எதுக்குன்னு சொன்னோன்னா இதில் வந்து ஓவன் வேலை செய்யலைன்னா அந்த கிள்ளையும் சூடு வரணும், ஹீட் வரணும், மேலேயும் ஹீட் வரணுமா. இப்போ கிள்ளோட ஹீட்டை வந்து இது பண்ணும்போது ட்ரிப்பாகி இப்போ ஒரு கரண்ட் வந்து ட்ரிப்பாகி போயிடும். இப்போ மேலே உள்ள சூட்டில் தான் கேக் வெந்துன்றிருக்கு. எப்படி வேவுதான்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. ஏதோ ஒரு தப்பு இருந்தாலும் அதான் மேலே கொஞ்சம் லைட்டாக கரைஞ்சிருந்தாப்புல இருக்கா லைட்டாக. அதனால தான் அன்னைக்கு வந்து இதுவும் வரல. அதனால தான் அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து குக்கரில் வச்சோம். குக்கரில் வச்சு நல்லா தான் இருந்துச்சு. இது பண்ணி இன்னும் ஓவனில் வச்சுருக்கோம். சரி, இப்போ வந்து 2 பேரையும் ஸ்கூலில் விட்டுட்டு வரலாம். அவங்க இல்லை என்னான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஸ்கூல் கூட்டிகிட்டு வரலாம்.